ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்ன இது? Michael Murujasa. நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் நான் போடுற கன்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைம்லயே வந்து சேரும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மே 1 ரெட்ரோவா இல்ல ஹிட் 3யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ரொம்ப பயங்கரமான ரிசப்ஷன்ல பீப்பிள் சாய்ஸாவே மாறிடுச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி. நான் தான் கொஞ்சம் டிலேடா ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். டைம் கன்ஸ்டன்ஸ்னால டிலேடா ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை பத்தி ரிவ்யூ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். படத்தை பத்தி பார்த்தலாம். படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கால நடக்கிற ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்னால ஒரு ஃபேமிலி வந்து அகதிகளா இந்தியாவுக்கு இல்லீகலா வராங்க. அண்ட் அங்க ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு லொக்காலிட்டியில வந்து அவங்க குடியேறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜெர்னி என்ன, அண்ட் அந்த ஃபேமிலினால அந்த லொக்காலிட்டிக்கு நடந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறது வந்து இந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் லைனரை வச்சு அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டெபியூட்டன்ட் அபிஷன் ஜீவ்னித். அவர் வந்து டெபியூ படம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது என்னதான் ஒரு ஃபீல் குட் படமா இருந்தாலுமே இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப மெச்சோர்டா ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ படி பார்த்தோம் அப்படின்னா சசிகுமார் சார், சிம்ரன் மேம் அண்ட் மிதுன், கமலேஷ் இவங்க தான் வந்து ஒரு மெயின் கேஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்காங்க. இவங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யோகி பாபு சார், எம்எஸ் பாஸ்கர் சார், ரமேஷ் திலக் சார் அண்ட் பகவதி பெருமாள் சார், இளங்கோ குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ. இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஸ்டார்டம் இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் வந்து கொடுத்த கேரக்டரை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இவங்க. ஸோ அபிஷன் ஜீவனித் வந்து கேஸ்டிங்லேயே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி ரைட் பர்சன்ஸை தான் கேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து ரைட்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட கேரக்டரை வந்து பயங்கரமாக உள்வாங்கி ரைட்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்குது. அண்ட் ஃபீல் குட் படம் அப்படின்னாலே வந்து பேனரில் 2 பேர் இருக்கும். ஸோ ஒன்று வந்து $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கண்டினியூஸாக தமிழ் சினிமாஸில் வர ஃபீல் குட் படம் எல்லாமே அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வர படம்னா நம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்க கொடுக்குற சான்சஸ் எல்லாமே டெபியூட்டன்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு பேனர் கீழேருந்து வரும்போது பயங்கர சக்ஸஸ் பார்த்தோட்டி அடுத்தடுத்த கெரியரில் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பேர் சொன்னல, அதாவது மியூசிக் பை ஷான் ரால்டன். இவரோட பாட்டு வந்து கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பாட்டுமே நம்ம கேட்டிருக்கோம். அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு லூப்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து இதுவுமே வந்து பயங்கரமான ஆல்பமா இருந்துச்சு. நான் இன்னொரு என்னன்னா, இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோட்டி வந்து நான் எந்த விதமான ஒரு ட்ரெய்லர்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் அதிகமாக கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களுக்கு வந்து நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த படத்தை பற்றியும் எதுவுமே நான் ட்ரெய்லர் ஆகட்டும் இல்லை கேஸ்டிங்குமே நான் பயங்கரமாலாம் பார்க்கல. அண்ட் மியூசிக்குமே கேட்டதில்லை. பட் ஆனால் தியேட்டரில் வந்து போய் உட்காந்த உடனே பயங்கர வெல்கமிங்காக இருந்துச்சு. ஒரு அருமையான படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மூடை வந்து அந்த மியூசிக் செட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஷான் ரால்டன் வந்து இந்த படத்தை பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்துருக்கிற எல்லா பாட்டுமே வந்து எனக்கு லூப்பில் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கும் லூப்பில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த வானம் பாட்டு இருக்கு, முகைமலை பாட்டு இருக்கு, அண்ட் இன்னொரு பாட்டு பயங்கரமான ஒரு வானம் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. அப்புறம் வாழ்ந்து பாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, இறகே அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 7, 8 பாட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஆல்பமாவே லூப்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ப்ளீஸிங்கா இருக்கு. அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் படம் முடிய போகுது, ஒரு ஃபீல் குட் படம் முடிய போகுது அப்படின்னா என் தலைவன் யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டு இல்லாமல் அந்த படம் முடியவே முடியாது. அதே மாதிரி வந்து வானம் பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு. மிச்சம்லாம் வந்து விஜய் யேசுதாஸ் சார் பாடியிருக்காங்க. அண்ட் எஸ்பி சரண் சார் பாடியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஷான் ரால்டன் வோக்கல்ஸ்லேயே பாட்டெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் ஆல்பமாவே பயங்கர ஹிட் இந்த படத்துக்கு. இது வந்து பயங்கரமா படத்தை பேக் பண்ணுது. அப்படியே பார்த்தோன்னா வந்து படம் வந்து பயங்கரமா மூவ் ஆகுது. எப்படின்னா பயங்கர ஃபன், ஃபேமிலியா போனா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அந்த சின்ன பையனை பத்தி எஸ்பெஷலி பேசியே ஆகணும். ஏன்னா அவன் புல் ஆஃப் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல.
ஆக்சுவலா இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஆனது வந்து அந்த ட்ரெய்லர் கட்ல மெஜாரிட்டியா அந்த எந்த பேரு ஜோசப் குருவிலா அப்படின்னு சொல்றது வந்து പേരെന്നപ്പാ? അയ്യോ സാറേ എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറും அது எல்லா பக்கமுமே கொண்டு போய் ரீச் ஆச்சு இந்த படம். அதே மாரி படத்துல அவன் வந்து பயங்கரமா ஒரு ஃபன்னான கேரக்டர் அது. எந்த இடத்துலலாம் வந்து படம் ஒரு ஃபீல் குட்டா, எமோஷனலா போயிட்டுருக்கும், அங்கலாம் அந்த பையன் பண்ணியிருக்கிற காமெடி வந்து சான்ஸே இல்ல. தியேட்டர்லாம் தெறிச்சிடுச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த சின்ன பையன் பண்ண ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அந்த சின்ன பையன் டெலிவர் பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாராலயுமே யோசிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரு. அண்ட் இன்னும் கெரியர்ல வந்து பயங்கரமான ஒரு நல்ல நல்ல படங்கள் எல்லாம் அவருக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவரை இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாரு பாருங்க. அதெல்லாம் நீங்க தியேட்டர்ல பார்த்தா அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன ஒரு எமோஷனலான சீன்ல கூட ஒரு சின்ன டைலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த வயசு பையன் வந்து அப்படி டெலிவர் பண்றது வந்து சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் அப்படியே பார்த்தோன்னா மிதுன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஆவேஷன் படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ அவருமே இந்த படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. சசிகுமார் அண்ட் சிம்ரன் மேமோட பையனா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம் வந்து ஆன் ஸ்க்ரீன் பேரா பார்க்கும்போது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. 2 பேரும் அவ்வளோ அழகா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சசிகுமார் சார் அவர் வந்து சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்குல்ல, அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. பட் ஆனால் அவர் வந்து ரீசெண்ட் டைம்ல சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்கிரிப்டா தான் இருக்கு. பார்க்க போனோம்னா லாஸ்டா வந்து அயோத்தி படம் பண்ணியிருந்தாரு. அது எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணிச்சு நமக்கும் தெரியும். அதுவுமே ஒரு ஃபீல் குட் மூவியா தான் முடிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கருடன் அப்படின்னு பண்ணாரு. அது வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாம் வச்சு சூரி சார் அண்ட் உன்னி முகுந்தன் சார் கூட எல்லாம் நடிச்சாரு. ஸோ அந்த படம் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அண்ட் நந்தன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பட் ஆனால் அந்த படமுமே வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் மூவியா இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் திஸ் மூவி. சசிகுமார் சாரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இந்த வரிசையில வந்து இந்த படமும் பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அவருக்கு. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி சொன்னேன் இல்லையா, MS பாஸ்கர் சார் இருக்காங்க, ரமேஷ் திலக் சார் இருக்காங்க. அண்ட் ரமேஷ் திலக் பத்தி எல்லாம் சொல்லி ஆகணும். அவர் நடிக்கிறாரு அப்படின்னாலே வந்து அந்த படம் பயங்கர ஹிட்னு அங்கே ரிஜிஸ்டர் ஆயிருது. ஏன்னா அவர் நடிக்கிற படம் வந்து இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சாலுமே வந்து அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹீரோஸ் கூட நடிக்கிற படம் வந்து பயங்கர வெற்றி அடையுது. அந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்றதுன்னு இருக்குல்ல, இவங்கலாம் ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லலாம். அவங்க கொடுக்குற கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டா கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்ட்ல வந்து ரமேஷ் திலக் வந்து ரொம்ப முக்கியமானவர். அண்ட் அவர் கூட யோகி பாபுவுமே இருக்காரு. அவரோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவர் எவ்வளவு பிஸின்னு தெரியும். பட் ஆனால் அவரோட ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலுமே வந்து அந்தந்த சின்ன சின்ன டைம்லயுமே அவர் பண்ணியிருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், சின்ன சின்ன டைலாக் டெலிவரி ஆகட்டும், இதெல்லாமே அவருக்கும் அந்த சின்ன பையனுக்கும் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் MS பாஸ்கர் சார் சொல்லவே வேணாம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்கெல்லாம் நம்ம பேசவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரிக்டான பர்சன் எப்படி இருப்பாரு, எப்படி பேசுவார், எப்படி உட்காருவாரு, அவர் எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிற கொண்டு அவர் வந்து ஆக்டிங்ல டெலிவர் பண்றாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பேசவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பகவதி பெருமாளும் இந்த படத்துல இருக்காரு. அவருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். அவர் போலீஸா இருந்தாலுமே வந்து அந்த சின்ன பையன் கூட இருக்கிற சீன்ஸ் ஆகட்டும், அந்த சசிகுமார் சார் ஃபேமிலி கூட இருக்கிற சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஹியூமர் ட்ராக்ல பயங்கரமா இருந்துச்சு. இளங்கோ குமரவேல் சாரும் இதுல இருக்காங்க. அவங்களுமே அவ்வளவுதான் ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவரோட சீன்ஸ் எல்லாம் வந்து லிட்டரலி கண்ணில் தண்ணி வர வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ப்ளீஸிங்கா இருந்துச்சு, ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. நான் இந்த 2 வேர்டை தவிர வேற என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கான டேர்ம்ஸ் தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா படம் வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லல. இந்த படத்த பிரைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால வந்து நீங்களும் இந்த வீக்கெண்ட் வந்து மறக்காம இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா இந்த மாதிரி படத்த வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுன்ட்டு இல்ல. இந்த படம் ஆப்வியஸா நல்ல கன்டென்ட் வந்துச்சுன்னா நம்ம ஆடியன்ஸ் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது வந்து நம்ம காலம் காலமா பார்த்தது தான். ஸோ இந்த கன்டென்ட்டுமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கலன்னா இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா உங்க ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம். எந்த விதத்துலயுமே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஃபீல் குட் மூவி கேட்டகரியில வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதானடி ஒரு 4 மாசம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படமுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து இன்னும் பயங்கர சக்சஸ்ஃபுல் வெஞ்சரா அமையணும் அப்படிங்கறதா என்னோட விருப்பம். இந்த படத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அந்த ஃப்ரேஸுக்கு வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா வந்து
இந்த படமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே ஒரே வானம், ஒரே பூமி மேல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அத வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப நீட்டா, ரொம்ப கிளீனா இந்த படம் வந்து நரேட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொன்னு சொல்லியே ஆவணும். ஆ நம்ப நம்ம வாழ்றதுக்கு வந்து என்னதான் வந்து காசு, பணம் அண்ட் காசு, பணம் 2ம் ஒண்ணு தான். ஐ நோ. காசு, மரியாதை, அந்தஸ்து, பவர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அதுக்கு மேல வந்து கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் வந்து சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியம். அண்ட் அந்த கைண்ட்னஸ்னால நம்ம ஒன்றும் இழந்துட போறதில்ல இல்லைங்களா? ஸோ அந்த கைண்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்னு கூட நினைக்காதீங்க. பிகாஸ் இந்த படம் வந்து அவ்வளோ டீப் ரூட்டடா இருக்கு. இன்னொரு பக்கம் சொல்ல போனா அதுல ஒரு அதுல சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். ஆமால்ல நாமளும் இத பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரிலேட்டபிளா இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸ் எல்லாம் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு சொல்லப்போனா இதுல வந்து இன்னொரு ஸ்ட்ராங்கான எமோஷனும் இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. இதுல வந்து ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்றது இருக்குல்ல. அது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல இன்னொரு ட்ராக் ஓடும். ஸோ அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதனால இந்த படம் வந்து ஒரு ஹார்ட் வார்மிங், சோல்ஃபுல் லைனா மட்டும் இல்லாம, இன்னொரு கோர் எமோஷன பத்தி பேசுது. அதனால தான் நான் சொன்னேன், டைரக்டர் வந்து டெபியூ டைரக்டர் மாரியே இல்ல. ஏன்னா வந்து இந்த 2 எமோஷனையும் பயங்கரமா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபீல் குட் படம் குடுக்கறது வந்து சிம்பிளான விஷயம் இல்ல. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் வெஞ்சர் தான். எந்த விதத்திலயுமே இந்த படம் வந்து யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த வீக்கெண்ட் நீங்க மறக்காம இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அண்ட் அதிகமா ஷேர் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த வீடியோவ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ராவா இந்த படம் போய் பார்த்தாங்கன்னா கூட எனக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ அதனால இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி டூரிஸ்ட் படம் வந்து எனக்கு ஃபேமிலி டூரிஸ்ட் இல்லை, டூரிஸ்ட் ஃபேமிலி படம். இது வந்து எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நான் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து இட் வில் பி மை ஃபேவரட் மூவி ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஃபேவரட் மூவிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு ஸ்பாட்ல இருக்கும். அண்ட் இதோட ஒரு ஹேங்கோவர்னா வந்து இப்போ பெரிய பெரிய படமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஹேங்கோவர் இன்னும் போல அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அந்த லூப்ல தான் ஓடிட்டு இருக்கேன். வீடியோ எண்ணில் சொல்ல வேண்டியது இவ்வளோதான். கைண்டா இருங்க. எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. கைண்டா இருப்போம். எல்லாருக்கும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அவ்வளோதான். நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அன்டில் தென் ஹேவ் எ கிரேட் டே.